ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் தமிழா விளாக். நான் உங்கள் சதீஷ். நீங்கள் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இந்த வருஷத்தோட கடைசி நாள் இதுதான். அதே மாதிரி கடைசி நாள், கடைசி நைட், கடைசி நேரம் 2023 ரொம்ப மிகவும் கொடியதாகவும் மிக மிக கேவலமாகவும் போயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 2023 படாத கஷ்டங்கள் இல்லை, படாத கொடுமைகள் இல்லை, படாத வேதனைகள் இல்லை, துன்பங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 2023ங்கிறது ஒரு துரதிருஷ்டமான இயர்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சுத்தமாக எனக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கே நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. அப்படிங்கிறப்ப உலகம் முழுக்க, அதாவது நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கிறப்ப இந்த 2023 என்னென்ன நடந்தது, என்னென்ன ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நான் சொல்கிறத விட உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு இப்போ என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம புது வருஷம் பிறக்கும் போது, இந்த புது வருஷம்னாச்சு நமக்கு ஒரு சந்தோஷமான வருஷமாக, நிம்மதியான வருஷமாக இருந்துட்டால் அதுவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீ என்னடா சொல்ல வரேன்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதுதான் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். என்னென்னா எல்லோரும் 2024 மிக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தோட, பாசத்தோட, நேசத்தோட, எல்லாத்தோடையும் ஒத்துமையாக இருக்கணும்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 6 மணிக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற நம்ம தளபதி விஜயோட 68 படத்தோட நியூ போஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி பேசுறது தான் இவ்வளோ தூரம் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுக்காக எங்கெங்கெல்லாம் போயிட்டு வருவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் இந்த வருஷத்தோட கடைசி நாள், இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ, அதாவது இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ, மொத்தமாக டோட்டலாக கடைசி வீடியோன்னு நினச்சிக்க, இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ என்னோடது. இதெல்லாம் பேச வேண்டியது இருக்குது. எத்தனை பேர் எத்தனை ஃபீலிங்ஸில் இருப்பீங்க. ஏன்னா எல்லாம் நம்ம விஜயகாந்த் சாரை, கேப்டன் சாரை மிஸ் பண்ணி இல்லாமல் நிறைய ஆக்டர் இந்த இயர்லேயே அத்தனை பேர் இறந்துருக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் மிக மிக ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றே ஒன்று தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்காகவும் நல்லா இருக்கணும், எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும். இன்னொன்று, எல்லோரும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறதுங்கிறது அடுத்த மேட்ரு. இன்னொன்று, நம்ம ஃபேமிலி நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி நமக்கு பிடிச்சவங்களையும் விட்டுறக்கூடாது. இது இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கேட்கலாம், உனக்கு ஃபேமிலி இருக்கிறனால நீ இவ்வளோ பேசுவிடா அப்படின்னு. ஓப்பனாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஃபேமிலி இருக்கிறனால நான் இவ்வளோ பேசுகிறேன். ஏன்னா ஃபேமிலியோட அருமை இல்லாதப்போ தான் ஒவ்வொருத்தங்களுக்கு புரியும். அப்படி 2024 எதிர்பார்க்குறீங்களா, அவங்களுக்காக நல்ல விஷயம் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கேட்காதே விட்டுருங்க, இருந்தாலும் ஒரு டைம் கேட்டுங்க, எனக்கு அவசரம். ஓகேங்களா? என்ன சொல்கிறேன்னா, 2024 நம்ம இருந்தாலும் கடவுள் நம்புறமோ நம்பலையோ, நான் நம்புகிறேன் மெயினாக. பட் ஆனால் எல்லோரும் நம்புகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அப்படி ஒரு கடவுள் நம்புறீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த வருஷம் கரெக்டாக இந்த வருஷம் பிறக்கும்போது என்ன தெரியுமா, என்னோடய கான்செப்ட் என்னென்னா, நைட்டு 12 மணிக்கு புது வருடம் பிறக்குதா, அப்போ பக்கத்தில் வைக்கல எந்த கோயில் இருந்தாலும் வரல, கோயிலோ சர்ச்சோ இதில் முஸ்லீம் இது அது பேர் வரல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க. என்னடா அவங்க கூட சொல்லாமல் மசூதி, சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ், மசூதி இருக்கோ எதாக இருந்தாலும் போய் புது வருஷம் பிறக்கிறப்ப போய் கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணுங்கள் கடவுள்கிட்ட. வேண்டிக்கு இந்த வருஷம் நம்ம நல்லா இருக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும், நல்லா ரன் பண்ணணும், நாம் நல்லா இருக்கிறதுக்கு இல்லை மற்றவங்களும் நல்லா இருக்கணும், அப்போ தான் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற நல்லா வேண்டிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னோடய கான்செப்ட் எனக்கு அப்படி பண்ணணும்னு தோணுது, அதனால் நான் பண்ணுறேன். நீங்களும் பண்ணுங்கள். நான் கம்பல் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். பண்ணாதாச்சும் ஒரு கடவுள் இறக்கப்பட்டு நம்மளை எதிர்த்து காப்பாற்ற மாட்டார் 1%. ஸோ அதனால் சொல்ல வரேன். ஃபஸ்ட்லேயே சென்னை எத்தனை தடவை, நெல்லை நிறையா ஊர்கள்லாம் ரொம்ப வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுருச்சு, மழையால் எல்லாத்துக்கும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுருச்சு. ஸோ அந்த மாதிரி இன்னும் நடக்கக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி இதை விட பெரிய பிரச்சனைலாம் வரேன்னு நிறைய ஜோதிடர்லாம் இப்போ யூடியூப் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் மெயினாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணமே அவங்களாம் சொல்கிறத பார்த்தா பயமாக இருக்கிறனால தான். பட் ஆனால் என்றைக்குமே பயப்படாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் எதிர்த்து நில்லுங்க. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் தைரியமாக இருங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் இருங்க. அப்படின்னீங்கன்னா நீ எந்த பிரச்சனையாக இருந்தால் சமாளிச்சிக்கலாம். இப்போயும் சொல்கிறீங்களா, நாளைக்கு என்னோடய உயிர் போனாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் போகிறது தானே, அதனால் பயப்பட மாட்டேன்.
இன்றைக்கே போனாலும் பிரச்சனை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு உயிருங்கிறது நிரந்தரம் இல்லை, அதே மாதிரி பணங்கிறது நிரந்தரம் இல்லை. நான் சொல்ல வரது புரியுங்களா? உயிரும் நிரந்தரமா, பணமும் நிரந்தரம் இல்லை. இருக்கிறவங்ககிட்ட இப்போ இல்லாமல் இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம். ஆனால் இருக்கிறவங்ககிட்ட இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு இல்லாமலும் போகலாம். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? அதுதான் மெயின். பணத்துக்காக நம்ம என்றைக்கும் எதுக்காகவும் விட்டு தரக்கூடாது, யாரையும் விட்டு தரக்கூடாது. இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ ஓகே, இப்போ நம்ம தளபதி நடித்த 6 மணிக்கு ரிலீஸ் ஆகிருக்கு கோட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிக்கிறேங்க. கோட்னா நீங்கள் ஹாலிவுட் படத்தை நினச்சிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். கோட்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம் அப்படின்னு இப்போ தமிழ் மூவி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெங்கட் பிரபு சார் டைரக்ட் பண்ணுறாரு, யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக் பண்ணுறாரு. அது புதிய இதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா சார் தளபதி கூட சேர்ந்து இப்போ வெங்கட் பிரபு சாரோட கூட்டணி அமைச்சு இப்போ இந்த படத்தை இப்போ தான் ஃபஸ்ட் லுக் விட்ருக்காங்க, படத்தோட ஃபஸ்ட் லுக் விட்ருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கு எனக்கு வேறு லெவலாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு கோட் படம் வந்ததுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்குலாம் அந்த படத்தை நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் அந்த படத்தை பற்றி எனக்கு தெரியாது. இந்த போஸ்ட்டில் விட்ட வரையும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரையும். சரிங்களா? ஓகேனா எடுத்துக்கங்க, இல்லை ஃப்ரீயாக விட்டுருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுன்னு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன கோட் இந்த படம் படத்தோட போஸ்ட் வந்திருக்குன்னா இந்த போஸ்ட்டில் என்னென்ன போட்டிருக்கேன், ஒரு டபுள் கேரக்டர் போட்டிருக்கேன். ஒரு அப்பா பையன், அட்லீஸ்ட் அப்பா பையன் இல்லைனாலும் ஒரே கேரக்டர் டபுளாக, அதாவது எப்படி சொல்லு, வயசான தோற்றத்துலேயும் இளமையான தோற்றத்துலேயும் எப்படி நடிக்கிறாங்க அப்படியே கூட இருக்கலாம். ஆனால் பட் எனக்கு சரியாக தெரில. ஆனால் இந்த படம் ஒரு டைம் ட்ராவல்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால கூட இப்போ இருக்கலாங்கன்னு நான் என்னோடய கான்செப்ட் பற்றி நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, டைம் ட்ராவல்னால் இப்போ சின்ன வயசில் இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கிங்க, அதே ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டைம் ட்ராவல் பண்ணி அந்த வயசான தோட்டத்துக்கு ரெண்டு ஒன்று சேர்ந்து ஒரு சீன்ஸில் வந்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கன்னா, ஒரு கெஸ்ஸிங் தான் ஃப்ரெண்ட்ஸு. இது கன்ஃபார்மாக இதுதாங்கிறது சொல்ல முடியாது, எனக்கு ஒரு கெஸ்ஸிங்லாம் நான் சொல்கிறேன். இப்படி இருக்கலாம் தான் நான் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சோசியல் மீடியாஸ்லாம் எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, பிபி கூப்பர்னு ஒருத்தர் இருந்தாராமா அமெரிக்காவில். அவர் எந்த மாதிரி லாபரிலாம் பண்ணார், எந்த மாதிரி பணத்தில் அடிச்சுட்டு எப்படிலாம் ஃப்ளைட்டில் போய் எகிரி குதிச்சு தப்பிச்சு போனார், பேரசூலில் தப்பிச்சு போனார், அப்படி ஒரு கதையாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு இப்போ பிள்ளை இருக்குது அந்த கதை. அந்த படம் சரியாக பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். படத்துலேயே நிறையா படம் வந்திருக்கு அந்த மாதிரி. அவர் நடித்த அவர் கேரக்டர் பேஸ் பண்ணி நிறையா படம் வந்திருக்கு. ஆனால் அந்த படம்லாம் நான் பார்த்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தமிழில் தளபதியோட போஸ்ட்டு நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த போஸ்ட் எப்போ எண்ணிக்கிட்டு எங்களுக்கு எனக்கெல்லாம் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நியூ இயர் அன்னைக்கு எப்படியுமே சொல்லுங்களா, நியூ இயர் ஆரம்பிக்க போகுது. பட் ஆனால் நான் எதுவும் எப்படி சொல்கிறது, என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா நியூ இயர் அது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு மற்றபடிக்கு நான் பெருசாக கிராண்டெல்லாம் இன்றைக்கெலாம் ஒன்றும் இல்லை. பாருங்கள், இன்றைக்கி கூட பாருங்கள் டிஷர்ட்டில் தான் இருக்கேன். ஸோ எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, 2023 மாதிரி 2024 இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் என்னோடய வேண்டுகோள். காடுகிட்ட நான் வேண்டிக்கிறேன், கண்டிப்பாக இருக்காதுன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், நம்ம ஃபேமிலிஸும் நல்லா இருக்கணும், நம்ம ரிலேட்டிவ்ஸும் நல்லா இருக்கணும். ஆக மொத்தத்தில் ஆல் மெம்பர்ஸ் சேஃபாக இருக்கணும். எனக்கு இந்த கோட்டோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வேறு லெவலாக இருக்குது, தரமாக இருக்குது, மாஸாக இருக்குது. இன்னொரு போஸ்டர் வந்து இந்த நைட்டு 12 மணிக்கு வெளியிடுவாங்கன்னு அந்த படக்குழு வெளியே சொல்லியிருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக தெரில, வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெளியிட்டால் வேறு லெவல் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த போஸ்ட்டு சும்மா தரமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா வேறு லெவலாக இருக்குது இந்த போஸ்ட்டு. நானும் கன்ஃபார்மாக சொல்ல கிடையாது, இப்படி தான் நடக்கலான்னு ஒரு கெஸ்ஸிங் தான். சரிங்களா? இது சொல்கிற மாதிரி இப்படிலாம் பாராஸ்ட்லேருந்து குடிப்போம், ஒரு லேபரி பண்ணால் கிபி கூப்பிட்றங்கிறான், என்னடா சொல்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் கேதர் பண்ண வரையும் நான் சொல்ல வரேன். ஏன்னா நிறைய யூடியூப் சேனல் இதே மாதிரி பேசியிருக்காங்க. அதை வச்சு எனக்கு ஒரு ஒரு தாட்டில் உங்களுக்கு சொன்னேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த என்ஜாய் பண்ணுங்கள், நியூ இயரை வேறில் எக்ஸைட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஃபீல் பண்ணுங்கள். பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சேஃபாக இருங்க, அதுதான் முக்கியம். இன்றைக்கி நியூ இயர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக, இன்றைக்கி எல்லோரும் கண்ணை மூடி தூங்கலினாலும் நாளைக்கு கண்டிப்பாக நிம்மதியாக தூங்குவீங்க. அப்படி வேண்டிக்கிட்டு, சாமியை வேண்டிக்கிட்டு புது வருடத்தை கொண்டாடுங்க. அதுக்காக இந்த வீடியோ மெயினாக எல்லாத்துக்காகவும், உங்களுக்காகவும், நமக்காகவும், நம்ம ஃபேமிலிக்காகவும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க, சாரி இன்னொன்று சொல்ல நம்ம விஜய் ஆக்டர்ஸ்
சாருக்காகவும் எல்லாத்துக்குமே நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஏன்னா அவரை வச்சு தான் நான் இந்த வீடியோவை பேசுகிறேன். ஏன்னா அவர் டாப்பிக்கை வச்சு தான் நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன். ஏன்னா இப்போ டாபிக் பார்த்தீங்கன்னா அவரோட படத்தை பற்றி தான். சார் தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க, எனக்கு தெரிஞ்சதான் நான் சொன்னேன். நானும் ஒரு சின்ன பையன்தான், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை வரலான்னு. ஏன்னா உங்களை பற்றி நிறைய தெரியும். ஏன்னா எப்படின்னா இப்போ மேலே வரீங்களே கை கொடுத்துட்டு நிறைய உதவுறீங்க. நேற்று கூட பாருங்கள் நெல்லையில் எத்தனை பேர் நிவாரணம் உதவி பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களை பேசுகிற அளவுக்குலாம் எனக்கு தகுதி இல்லை, சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை மீட் பண்ணணும்ண்ணா, நான் மீட் பண்ணணும்ண்ணா. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது உங்களை பார்க்கணும், உங்கள் எல்லாம் பேசணுன்னு. ஆனால் கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். ஏன்னா நானும் உங்களோட வெறித்தனமான ரசிகன்னு சொல்லிக்கிறத பெருமைப்படுறேண்ணா. ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்துருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா. ஓகேங்களா? தெரிஞ்சதை நான் சொன்னேண்ணா. ஏன்னா ஒரு வெளிப்படையான உலகம்தான் வேணும். என்னை பற்றி சிரிக்கிறாங்க, நான் என்னடா இந்த மாதிரி வீடியோ போடுறேன், இந்த மாதிரி பைத்தியத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் சிரிப்பாங்க. நீங்களே சொல்லிக்க, நமக்கு பின்னாடி பற்றி பேசுகிறீங்களா, கவலைப்படக்கூடாது, நம்ம அவங்க முன்னாடி இருக்குன்னு போயிட்டே இருக்குன்னு. அதே மாதிரி தாங்கண்ணா இந்த வீடியோ பார்த்தும் நிறைய பேர் காரி துப்புவாங்க, நிறைய திட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்கண்ணா. பட் ஆனால் நான் அதுக்காகலாம் வீடியோ போடல, எனக்காக நான் வீடியோ போடுறேண்ணா. ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, யூடியூப் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும்ண்ணா. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் மேலே வர முடியும். ஓகேங்களா? சரி, நான் தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க, நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க. உங்களோட டைலாக் தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய வீடியோ. சிறப்பாக கொண்டாடுங்க. நியூ இயர் வந்துருச்சு, அடுத்து பொங்கல் வரும். ஓகேங்களா? எல்லோரும் நல்லா இருங்க, நானும் நல்லா இருப்பேன், நீங்களும் நல்லா இருங்க, எல்லோரும் நல்லா இருங்க. இதுதான் இந்த நியூ இயருக்கு உண்டான ஸ்பீச்சு. இப்பயும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக இருந்தால் விட்டுருங்க, கரெக்டாக இருந்தால் எடுத்துக்கங்க, பிடிக்கலைன்னா மறந்துடுங்கன்னு என்னைய. ஏன்னா இதுக்காக கமெண்டில் போயிட்டு என்னடா காரி துப்பதெல்லாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் மட்டும் இல்லை, என்னையும் மட்டும் நான் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு இந்த வீடியோ பண்ணுறது கூட கஷ்டப்பட்டு தான் பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சில பேர் ஃபேஸை காட்டி வீடியோ பண்ணுறாங்க, சில பேர் ஃபேஸையே காட்டாமல் வெறும் ஃபோட்டோவை போட்டு வீடியோ பண்ணுறாங்க, சில பேர் பயந்துகிட்டே வீடியோ போடுறாங்க. அந்த மாதிரிலாம் வேணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எதனாலனா தைரியமாக ஒருத்தன் வந்து கேமரா முன்னாடி பேசி உங்கள்கிட்ட யூடியூப்பில் போகணுன்னா வச்சுங்களேன், எனக்கே பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நானே என்னடா இந்த மாதிரி பேசுகிறேன்னே, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான்னு சொல்லிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப புதுசாக வரவங்களுக்கு அதாவது ஹெல்ப் பண்ணலாம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கை கொடுத்து மேலே தூக்கி விடலாம்ல. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நானும் இல்லை, நிறைய பேரோட எதிர்பார்ப்பு அதான், என்னோட எதிர்பார்ப்பு அதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். எனக்கு மட்டும் இல்லை, நம்ம என்ன மாதிரி நிறைய பேர் புது யூடியூபர் இருப்பாங்களே, புதுசாக சேனல் தொடங்கி இப்போ தான் வீடியோ போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், தப்பு இல்லை. பட் ஆனால் நீங்கள் பாராட்டலாம் பரவாயில்ல, அவங்கள மனசை புண்படுத்துகிற மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க, புண்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை திட்டணும்லாம் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களோட நீங்கள் நண்பனாக நினச்சா நண்பன் இல்லை, உங்களை எப்படி பக்கத்து வீட்டுக்கார பையனாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி யாரையும் நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மனசு தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா இந்த வருஷம் என்னென்ன நடந்தது, என்னென்ன பிரச்சனை இருந்தது, எத்தனை பேர் பிரச்சனை, நெல்லை பிரச்சனை, விஜயகாந்த் சார் பிரச்சனை, இத்தனை பிரச்சனை பார்த்தீங்களா? வீடியோ முன்னாடி பேசி உங்ககிட்ட அதை பப்ளிஷ் பண்ணுறாங்களா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கே இந்த அளவு பேசுகிறப்ப நானே நிறைய திக்கிறேன். என்னோடய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா நானே கண்டபடி காரி தூக்குவேன், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் நான் வீடியோ போடுவேன், உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நான் வீடியோ உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பற்றி கலாச்சாரம் சரி, கலாய்க்கலனாலும் சரி, எதாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். பட் ஆனால் எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், நண்பிகள் எல்லாருமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் சதி.